வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே சோபகிருது தமிழ் வருஷத்திலே நிகழவிருக்கும் தை மாதம் 1ஆம் தேதி மகர சங்கராந்தி, தைப்பொங்கல், உத்தராயண புண்ணியகாலம். இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் எப்படி வர அதை பற்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் தைப்பொங்கல் பொங்கப்பானை எந்த நேரத்தில் வச்சோம்னா நாம் எல்லாரும் சுபிக்ஷமாக இருப்போம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக, அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தரப்பு என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள், இனிய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் இந்த தை மாதத்துலேருந்து பிரமாதமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக இருக்கணும், சத்சந்தான பாக்கியத்தோட எல்லாரும் நன்னா இருக்கணும், சகல வளமும் பெற்று பிரமாதமாக இருக்கணும். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 1ஆம் நாள் 15/1/2023 திங்கட்கிழமை என்று மகர சங்கராந்தி தைப்பொங்கல். இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் ஸ்திரீ புருஷ ரூபமாயும் 2 முகம், 3 கண்கள், 4 வாய், சிவப்பு தந்தம், நீண்ட நாக்கும், தொங்குகின்ற புருவமும், நீண்ட காதும், செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்தோட வரா. மகர சங்கராந்தியுடைய அவ பேர் என்ன அப்படின்னாக்கா, அந்த தேவதையினுடைய பெயர் துவாங்ஷி. துவாங்ஷின்னு அவ பேர், தேவதையினுடைய பேர். அவள் எப்படி வரா அப்படின்னா, சந்தனத்தில் ஜலஸ்நானம் பண்ணிட்டு தோல் வஸ்திரம் தரித்து இரும்பு பாத்திரத்தில் சித்திரான்னம் போஜனம். சித்திரான்னம்னாக்கா சேகர பொங்கல்னு அதை குடான்னம் சொல்கிறது, சித்திரான்னங்கிறது புளியோதரை. இந்த சித்திரான்னத்தோட போஜனம் பண்ணிட்டு தாம்பூலம் சாப்பிட்டுண்டு ஸ்வேத குடையுடன் வெள்ளி ஆபரணம் அணிஞ்சு குறுக்கத்தி பூ, குறுக்கத்தி பூங்கிறது வாசனையே இல்லாத பூன்னு பேர், அந்த பூவை சூடிண்டு சர்வமாயுதம் ஏந்தி மேற்கு திக்கு நோக்கி மேற்கால குனிந்த பார்வையுடன், நேர் பார்வை பார்க்கல, அது ஒன்று தான் நமக்கெல்லாம் நல்லது, குனிந்த பார்வையோட கோழி வாகனத்தில் மார்கழி மாதம் 29ஆம் நாள் 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை 59 நாழிகை 24 வினாடி பின்னிரவு, அதாவது 15/1/2023 திங்கட்கிழமை என்று அதிகாலை 6:24 இந்த தை மாதமானது உத்தராயண புண்ணியகாலமானது பிறக்கிறது.
அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை சதுர்த்தி திதியில் சதபுஷக் நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில், பத்ரை கரணத்தில், தனுர் லக்னத்தில், கும்பராசியில் பிரவேசிக்கிறாள். இதனால் விசேஷ பலன் என்னன்னாக்கா, அவளோட நாமதே துவாங்ஷின்னு சொல்லணும்னா, இந்த துவாங்ஷிங்கிற பேருக்கு எல்லாருக்கும் சௌக்கியமானது கிடைக்கும். அவள் சந்தனத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வரதுனால யாருக்கெல்லாம் பீடை அப்படின்னா, அலங்காரம் பண்ணிட்டு சிங்காரிகளாக இருக்கா பாருங்க. அதாவது இப்போ எல்லாரும் அதை வார்த்தையை வேறு மாதிரி சொல்கிறான், அதை நான் சொல்ல விரும்பலை. அவளுக்கெல்லாம் பீடை, அந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பீடை. அலங்காரம் பண்ணிட்டு பிரமாதமாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கெல்லாம் பீடை பெண்களுக்கெல்லாம். அது ஆண்களாக இருந்தாலும் அவளுக்கும் பீடை தான். வஸ்திரம் வஸ்திரபலன் பீடை. அதாவது கருப்பு வஸ்திரம் போட்டுட்டு வரதுனால இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்திரம் தயாரிக்கிறவாளுக்கெல்லாம் பீடை. அபிஷேக பலன் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆபரண பலன். ஆபரணம் போட்டுட்டு வெள்ளியில் ஆபரணம் போட்டுட்டு வர, அதனால் வெள்ளி பொருள்கள்லாம் நாசமாகும். வெள்ளியினுடைய விலையானது உச்சத்துக்கு போயிடும், யாருமே வாங்காட முடியாதபடி ஆகிடும். வாரபலன் பிரமாதமாக மழையானது வருஷிக்கு தை மாதமும் மழை இருக்குது, தை மாதமும் மழை இருக்கிறது, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காலபலன், அவள் வரக்கூடிய அந்த நேரமானது பசுக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பீடை. பசுக்களை பராமரிக்கிறவாள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பராமரிங்க. உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளை அப்பப்போ பிரமாதமாக உங்கள் கண்ணுக்குள்ளேயே வச்சுட்டு ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நட்சத்திர பலன், சதபிஷக் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் வர்றதுனால என்ன பலன் அப்படின்னா, மத்தியமம். அதாவது மத்தியமம்னாக்கா இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும், 50% 50%. நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கும். இது மகர சங்கராந்தியினுடைய பலன். இந்த மகர சங்கராந்தியினுடைய பலனை தேவதையினுடைய பலனை முதல்ல சொல்லிட்டேன். இப்போ தை மாதம் முதல் நாள் உத்தராயணம் ஏனம் தொருதோ பௌஷ மாசே. இந்த மாதம் பேர் பௌஷம்னு பேர். மகர மாசே திங்கட்கிழமை சதுர்த்தி திதி 8 நாழிகை 32 வினாடி. சூரியோதயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலத்தால் 6:39 சூரியோதயம். அதனால் 6:39 மேலே அன்றைக்கி சூன்யர்த்தம், கரிநாடு, உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை இதெல்லாம் இருக்குது. அந்த உத்தராயண புண்ணியகாலம்னா என்ன? இந்த உத்தராயண புண்ணியகாலங்கிறது சூரிய பகவான் இது வரைக்கும் தட்சிணாயனத்தில் இருந்தால், தெற்கு பக்கம். தட்சிணாயனங்கிறது தெற்கு, உத்தராயணங்கிறது மேல் நோக்கி வடக்கு பக்கமாக போகிறதுன்னு அர்த்தம். அப்போ சூரிய பகவான் தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி புறப்படுற மாதம் தை மாதம். அவர் என்னைக்கு புறப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டி இந்த ரத சப்தமிங்கிறது பார்த்தீங்கன்னா மாசி மாதம் போயிடுறது. எப்பவுமே தை மாதம்தான் வரணும், ஆனால் தை அமாவாசை கழிச்சதுக்கு அப்புறமா தான் வரும். அவர் அங்கேதான் புறப்படுவார்.
அப்படி தை அமாவாசைக்கு அப்புறம் புறப்படும் பொழுது மாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு தான் அவர் புறப்படுறார் ரதத்தில் ஏறி. அது வரைக்கும் அவர் தெற்கே தான் இருக்கார். ஆனால் உத்தராயண புண்ணியகாலம் அங்கேயிருந்து மெல்ல 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 கிளம்பலாமான்னு பார்த்துட்டு கிளம்புறார். 1ஆம் தேதி தை 1ஆம் தேதியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புறார். அன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்யணும்? அதாவது பொங்கப்பானை வைக்கிற நேரம், சூரிய நாராயண சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம், எது ரொம்பவும் உகந்தது அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு 6:39 7:39 வரைக்கும் சந்திரன் கோரை, திங்கட்கிழமை. அதாவது 6:39 8 மணி 9 நிமிஷம் வரைக்கும். அப்போ அந்த இருக்கும் பொழுது 8-9க்கு தான் உங்களுக்கு எது ஆரம்பிக்கிறது? ராகு காலம் ஆரம்பிக்கிறது. 7:09 ராகு காலம் ஆரம்பிக்கிறது. ஆனால் 7:39க்கு மேலே சனி ஹோரையானது வருது. அதனால எல்லாரும் 6:39 மணிலேருந்து 7:39 மணிக்குள்ள பொங்கப்பானையை வச்சு சூரியநாராயண சுவாமிக்கு பூஜை பண்ணணும். சூரியனே தெரியாது, நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது? அவர் உதிச்சுடுறார். ஏன்னா மழை இருக்குன்னு சொல்லியாச்சு, மேகம் மூடி தான் இருக்கும். ஆனால் அவர் நம்ம தியானித்து அவருக்கு தீபாராதனை பண்ணி நம்ம பூஜை பண்ணிடணும். 6:39 மணிக்கு பொங்கப்பானை வைக்கணும். 7 மணிக்கெல்லாம் சூரியநாராயண பூஜையை பண்ணிடணும். அரை மணி நேரத்தில் தரமாக பொங்கல் ஆகிடும். வெறும் சக்கரை பொங்கல் வைங்க, வெறும் அன்னம் பச்சரிசியில். அதாவது இந்த சக்கரை பொங்கலையும் அன்னத்தையும் பச்சரிசியில் தான் அன்றைக்கி செய்யணும். புழுங்கரிசியில் செய்யக்கூடாது, பாவம். அதனால் பச்சரிசியில் எல்லாரும் பொங்கலை பண்ணிவிட்டு சூரிய நாராயண சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எங்கள் வீட்டு பழக்கம் சாயந்தரம் தான் பண்ணுறது, வச்சுட்டு இருக்கா அப்படின்னுட்டெல்லாம் சில பேர்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் அந்த காலத்தில் அவள் விவசாயத்துக்கு வேலைக்கு போனதுனால அவள் அந்த மாதிரி அவள் பண்ணிட்டா. ஏன்னா காலங்காத்தாலே கிளம்பி விடா, சூரிய வரத்துக்கு முன்னால் சாயரட்சை தான் வருவா. அதனால் அவள் எல்லாம் சாயந்தரம் பண்ணான். இந்த பொங்கலை வைக்கிறதுங்கிறது எப்படின்னாக்கா, சூரிய பகவான் இருக்கும் பொழுது இந்த பொங்கலை வச்சிடணும். சில பேரெல்லாம் சொல்கிற அன்றைக்கி 10 12 யமகண்டம் 9 10 வச்சா என்ன அப்படி என்ன சில பேர்லாம் கேட்கிறா. அவள் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாய் ஹோரையானது இருக்கு. அந்த செவ்வாய் ஹோரைங்கிறது அவ்வளோ தூரம் அதை செய்யறது சிலாக்கியம் இல்லை. சரி, அதை விட்டால் புதன் ஹோரை 12 மணிக்கு மேலே வருது. 12:39 1:39 வரைக்கும் புதன் ஹோரை. அதில் செய்யலாமா? 12 மணி ஆயிடுத்துனாலே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா 12:39 அவர் கீழே இறக்க ஆரம்பிக்கிறார். சூரிய பகவான் கீழ் நோக்கி போகிறார். கிழக்க உதிக்கிற அந்த பக்கம் பார்த்து பூஜை பண்ணாதான் நம்மளுக்கெல்லாம் க்ஷேமம். அவர் நடுநீசியில் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி போய் மேற்க பார்த்து பூஜை பண்ண முடியுமா? மேற்கு அவர் கீழே இறங்குறாரு. அந்த நேரத்தில் பண்ணுறதும் பாவம். அதனால் எல்லாரும் இந்த சூரிய பொங்கலை தாட்டி திங்கக்கிழமை வரதுனால தான் இந்த பிரச்சனை. மற்ற நாளாக இருந்தால் உங்களுக்கு நேரம் வேறு மாதிரியே சொல்லுவேன் நான். மறுபடியும் சொல்கிறேன். தை பொங்கல் தை 1ஆம் தேதி 15/1/2024 திங்கட்கிழமை. மகர சங்கராந்தி பொங்கப்பானை வைக்கிற நேரமும்
அதே சமயம் சூரிய நாராயண பூஜை பண்ணக்கூடிய நேரமும் 6:39 மணி முதல் 7:39 மணிக்குள் காலையிலேயே தாங்கள் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி அந்த நேரத்தில் கார்த்தால இருக்கக்கூடிய அந்த 6:39லேருந்து 7:39 மணிக்குள்ள பண்ணினேன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்னன்னா, இப்போ நம்மளை வந்து இந்த வருண பகவான்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஆக்ரோஷமாக இருக்காரோனோ அதெல்லாம் கொஞ்சம் போகிறோம் தனியும், அவருடைய ஆக்ரோஷமானது தனியும். அதை தவிர நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நோய் நொடி இருக்காது, நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கையானது ரொம்ப நன்னா இருக்கும். அன்னைக்கு கரிநாள்ல சொல்றேன், அந்த கரிநாள்ங்கிறது இந்த தைப்பொங்கல் மகர சங்கராந்தி இந்த பூஜைக்கு அது கணக்கில்லை, பூஜைக்கு மட்டும்தான் கணக்கில்லை. அன்னைக்கு நம்ம பூஜையை பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த நேரத்துக்குள்ளே பண்ணிடணும். ஆனால் அதே சமயம் அன்றைக்கி கருநாளாக இருக்கிறதுனால மற்றபடி இருக்கக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதி ஆகிடுத்து, தை பிறந்துட்டு நான் போய் புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், புதுசாக குழந்தைகளுக்கு ஏதாவது செய்கிறேன், கொண்டு போய் ஜாதகத்தை பார்த்து கொண்டு போய் பண்ணுறேன். ஏற்கனவே நாங்கள் வந்து நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த நிச்சயம் பண்ணத்துக்கு நான் கொண்டு போய் கல்யாணத்துக்கு கொண்டு போய் மாங்கல்யம் நான் உருக்கிறேன், கொண்டு போய் மாங்கல்யம் வாங்கிட்டு வரேன், புதுசாக வஸ்திரம் வாங்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. அன்னைக்கு அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது அத்தனையும் நமக்கு விளங்காமையே போடும். இதுதான் உண்மை, இதான் சாஸ்திரம். நாம எல்லாருமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கடைபிடிப்புகள்லாம் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், லோகமும் க்ஷமமாக இருக்கும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும். சரி, எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கிடையாது, நாங்கள்லாம் எப்படி சூரிய நாராயண பூஜை பண்ணுறது, நாங்கள்லாம் பொங்கல் பண்ணலாமா? எங்கள் பங்காளிகள் தவறி போயிட்டா, என்னுடைய தாயாரோ தகப்பனார் தவறி போயிட்டார், நான் என்ன பண்ணுறது? தாராளமாக நீங்கள் பூஜை பண்ணலாம், பேஷா பண்ணலாம் பூஜை. சூரிய நாராயணனுக்கு வெத்தலா பாக்கு பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். பொங்கல் வந்து பொங்கப்பானை வச்சு பொங்கல் வைக்கக்கூடாது, தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணக்கூடாது. ஆனால் சூரிய நாராயணனுக்கு அன்னைக்கு செய்யலாம். அதே பிரகாரம் இங்கே வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா புதுசாக துணியை வந்து வாங்கி போட்டுப்பான். அவன் எல்லாரும் பண்டிகை இருக்கிறவா தாராளமாக போட்டுக்கலாம், பண்டிகை இல்லாதவா ஒரு வருஷம் வந்து பண்டிகை இல்லை அப்படின்னு இருக்கிறவா முதல் நாளே உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம், அதாவது கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருக்குமே ஆனால் அது ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு தாராளமாக முதல் நாளே போட்டுக்க சொல்லுங்க. எல்லாம் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டுக்க சொல்லுங்க, அன்னைக்கு போட்டுக்க வேண்டாம். நீங்கள் புது வஸ்திரம் வாங்கி போட்டுக்கொள்ளக்கூடாது. தாயாரும் தோப்புனாரும் ஒரு வருஷம் பண்டிகை இல்லாதவா புது வஸ்திரம் வாங்கி போட்டுக்கூடாது. அது முதல் நாளும் சரி மறுநாளும் சரி அன்றைக்கும் சரி போட்டக்கூடாது. மற்ற நாளில் என்றைக்கானா போட்டுக்கோ. அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த தைப்பொங்கல் இந்த பதிவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழுக்கவும் பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் அனைவரும் கடைபிடித்து சாக்ஷாத் மகர சங்கராந்தி தேவதை துவாங்ஷி சூரிய நாராயணருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும்
ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும். சுபா அஸ்தோ.